வயசுக்கு மேல ஆனவங்க அவங்களுடைய எலும்ப பயங்கர ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், முக்கியமான ஒரு 5 உணவுகள். இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாச்சு அப்படி மருந்து மாத்திரை தேவையில்லைங்க. இந்த கால்சியம் சப்ளிமெண்ட், வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எதுவுமே தேவைப்படாது. உணவே மருந்துங்கிற மாதிரி தான். முதலாவது பார்க்கக்கூடிய உணவுன்னு பாத்தீங்கன்னா மீன்கள். இதுல முக்கியமான மீன் பாத்தீங்கன்னா சால மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் இருக்கு இல்லையா, இதுலதான் கால்சியம் அதிகமா இருக்கு. பொதுவா நம்ம வீட்டுல நெத்திலி மீனை சாப்பிடும் போது முள்ளோடு சேர்த்து சாப்பிட வழக்கத்தை வச்சு பெரியவங்க, சின்ன குழந்தைகளுக்கு முள் கொடுக்க கூடாது. அதே மாதிரி சால மீனும் அதே மாதிரி தான். சில பேர் முள்ளு தண்ணி எடுத்து வச்சிருவாங்க, சில பேர் முள்ளோடு கூட சாப்பிடலாம். ஆனா பெரிய மீன்கள் முள்ளோடு நம்ம சேர்த்து சாப்பிட முடியாது. அப்போ இந்த முள்ளுங்கிறது என்ன, மீனோட எலும்பு தான் அந்த முள். அப்போ அந்த முள்ளை நம்ம சாப்பிடும் போது அதுல முழுமையாகக்கூடிய வைட்டமின் டி ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும் நம்ம உடம்புக்கு தானா வந்து போகுது. அதோடைய தசையிலையும் சதையிலையும் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்கதான் செய்யுது. இந்த மீன்களை அதிகமா சாப்பிடுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தாங்க. பால் ஆகட்டும், தயிர் ஆகட்டும், வெண்ணெய் ஆகட்டும், நெய் ஆகட்டும், சீஸ் ஆகட்டும், இதுலயும் புரதமும் கால்சியமும் கொட்டி கிடக்குதுங்க. இதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது எலும்புகள் மற்றும் பற்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். மூணாவது பாத்தீங்கன்னா முட்டை. அதே முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சாப்பிடலாம். ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம், வைட்டமின் டி ரொம்ப இருக்குங்க. வைட்டமின் டி உடம்புல இருந்தா தான் கால்சியத்தை அது உடம்போடு சேர்க்கும். இல்லைன்னா பிளட்ல கால்சியம் வேஸ்டா போயிடும். அதனால வைட்டமின் டியும் கால்சியமும் சேர்த்து சாப்பிட வழக்கத்தை வச்சுக்கணும். அதுக்கு தான் முட்டையோட வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ரெண்டுமே உதவி. நாலாவது பாத்தீங்கன்னா கீரை வகைகள் தாங்க. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை, பன்னீர் கீரை, எல்லா கீரையிலையும் உங்களுக்கு கால்சியம் நிறைஞ்சு கிடக்கு. இரும்பு சத்தும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. புரதமும் இருக்குங்க. மினரல்ஸ், மெக்னீசியம், வைட்டமின் கே எல்லாமே நிறைஞ்சு கிடக்கு கீரையில. அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். பீன்ஸ்லயும் பருப்புலயும் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், மெக்னீசியம் ஆகட்டும் நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய எலும்பு மற்றும் பற்களோட வளர்ச்சிக்கு துணை புரியுது. ஆரஞ்சு பழங்கள், லெமன், இந்த மாதிரி விஷயங்கள்ல வைட்டமின் சி நிறைய. இளநீர்கள் மட்டும் இல்லாம கொலாஜன் ஒரு விஷயம் இருக்குங்க. இது நம்ம எலும்புகளுக்கு தேவை. வைட்டமின் சி தான் இந்த கொலாஜன் உற்பத்திக்கு உதவி பண்ணுது. 15 இருந்து 20 நிமிஷம் நீங்க சன்லைட்ல சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரிதான், இல்லைன்னா சூரியன் முன்னாடி போய் நின்னாலும் சரிதான். காலை வெயில்ல போயிட்டு நில்லுங்க. 6 7 மணிக்கு எப்ப சன்லைட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம்ல ஒரு 15 20 நிமிஷம் அந்த உடம்புல நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா சூரிய ஒளி நம்ம ஸ்கின்ல படும்போது அந்த ஒளிக்கட்டைகளை அப்சர்வ் பண்றதுக்கு அந்த ஆயில் உதவுது. ஸ்கின்ல அடிப்போஸ் டிஷ்யூ சொல்லக்கூடிய கொழுப்பு இருக்கும் இல்லையா, அந்த கொழுப்புக்கு மேல சூரிய ஒளி படும்போது அந்த கொழுப்புல இருந்து வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகி உடம்புக்கு போகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகி போனாதான் அந்த வைட்டமின் டி கால்சியத்தை உடம்போடு சேர்த்து எலும்பு பற்கள்ல உடம்பு ஃபுல்லாவே சேர்க்குது. பார்த்த உணவுகள் எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப முத்தச்சத்து உடம்பு கிடைக்கும் போது எந்த நோயும் நமக்கு வராது. ஹெல்த்தா இருந்தா நமக்கு